ஈரோடு சத்தியமங்கலம் அருகே உள்ளது தாளவாடி மலைப்பகுதி. இங்குள்ள தொட்டகாஜனூர் மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் மாதப்பா. இவரது மனைவி தொட்டம்மா. இருவரும் கூலி வேலைக்கு செல்கின்றனர். தம்பதிக்கு ஒரு மகன் மகள் உள்ளனர். மூத்த மகன் ராகவன் வயது 11. அங்குள்ள சூசைபுரம் அரசு பள்ளியில் படிக்கிறார். மகள் அமிர்தா வயது 9. சனியன்று இரவு ராகவன் அவரது பாட்டி சிக்கம்மா வீட்டில் தூங்கியுள்ளார். வழக்கம் போல காலையில் அங்கு போன பேத்தி அமிர்தா அதிர்ச்சியடைந்தார். அங்கே அண்ணன் ராகவன், பாட்டி சிக்கம்மா ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளனர். பதறிப்போன சிறுமி அமிர்தா அதிர்ச்சியில் சத்தமாக கத்தி எழுதுள்ளார். ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் தாளவாடி போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். பாட்டி பேரன் உடலை மீட்ட போலீசார் அங்குள்ள தடயங்களை சேகரித்தனர். இருவரும் கல்லால் அடித்துக் கொல்லப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொள்ளை முயற்சியா, முன்விரோதம் காரணமாக கொலையா என்கிற கோணத்தில் விசாரணை நடக்கிறது. கோவை, திருப்பூர், ஈரோடு பகுதியில் இப்படி மர்மமான முறையில் தொடர்ச்சியாக கொலைகள் நடக்கிறது. ஏற்கனவே திருப்பூர் பல்லடத்தில் நடந்த 3 கொலை குறித்து எந்த தடயமும் கிடைக்காமல் போலீசார் திணறி வருகின்றனர். இப்போது தாளவாடியில் நடந்துள்ள பாட்டி பேரன் கொடூர கொலை அப்பகுதி மக்களை உலுக்கியுள்ளது.